الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا فقال النبي صلى الله عليه وسلم لا يبلغني أحد من أصحابي عن أحد شيئا فإني أحب أن أخرج إليكم وأنا سليم الصدر أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது 5 விஷயங்களுடைய மொத்தத்திற்கு தான் சொல்லப்படும். முதலாவது அகாயித், நம்பிக்கைகள். இரண்டாவது இபாதாத். மூன்றாவது முஆமலாத். நான்காவது முஆஷராத். ஐந்தாவது அஹ்லாக். இந்த 5 விஷயங்களையும் ஒன்றர சேர்த்து கொண்டது தான் இஸ்லாம் என்பது. இந்த 5 விஷயங்களிலே அகாயிதுகள், நம்பிக்கைகள், அல்லாஹ்வை பற்றி நாம் ஈமான் கொள்வது, நம்புவது, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி நாம் ஈமான் கொள்வது, மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வது, இவைகளையெல்லாம் மார்க்கம் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அதுபோல இபாதாத்துகள், தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்றவைகளையும் தீனுல் இஸ்லாம் என்பதாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள், பண்பாடுகள், இவைகளிலே மிக பலகீனமானவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
எத்தனையோ இவ்வேளை தொழுகையாளிகளிடத்திலே சரியான பண்பாடுகளை பார்க்க முடியாது. ஹாஜியாக இருப்பார், இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குணங்களை அவரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானுடைய மீசானுடைய தராசிலே மிக மிக எடை உள்ளது என்பது அவருடைய வணக்க வழிபாடுகள் அல்ல. இன் அஸ்கல ஷைஇன் யுதஉ ஃபில் மீசான் அல் குலுகுல் ஹஸனு. நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு அடியானுடைய மீசானுடைய தராசிலேயும் நிறுத்தப்படக்கூடிய அமல்களிலே மிக எடை உள்ளது என்பது அடியான் இந்த உலகத்திலே எந்த பண்பாடோடு நடந்து கொண்டானோ அதுதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜுதை விட, நாம் ஓதக்கூடிய குர்ஆனை விட, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளை விட, உம்ராக்களை விட, எல்லாவற்றையும் விட தராசிலே மிக வலுவானது என்பது நாம் மனிதர்களோடு பழகும் பொழுது எந்த நன்னடத்தையிலே பழகுகிறோம் என்பதுதான் மறுமையினுடைய தராசிலே அதிக எடை உள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். எல்லா துறையிலே உள்ளவர்களிடத்திலேயும் மிக பலகீனமாக இருப்பது இதுதான். மார்க்கத்தை படித்த ஆலிம்களாக இருக்கலாம், மார்க்க வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், தஸ்கியத்திலே தரீகாவிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், எத்தனை வகையை சார்ந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் மிக பலகீனமாக இருப்பது என்ன? இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பண்பாடுகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்தை மார்க்கம் சொல்லித்தரும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு பழகும் பொழுது, சமூகத்திலே பழகும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வலா தஜஸ்ஸஸு, யாருடைய குறையையும் பார்க்காதீர்கள். வலா தஜஸ்ஸஸு, யாருடைய குறையையும் துருவி ஆராயாதீர்கள். இன்று எல்லோரிடத்திலும் இருப்பது இதுதான். நான் நல்லவன், அவனிடத்திலே இந்த குறை இருக்கிறது. நான் நல்லவன், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக எளிதாக பட்டியலிடுவோம் அடுத்தவர்களுடைய குறையை. ஆனால் நம்மை பற்றி சொல்லும் பொழுது பெருமையாக சொல்வோம், நான் ரொம்ப நல்லவன் என்பதாக. இஸ்லாம் சொல்லி தருகிறது, வலா தஜஸ்ஸஸு, யாருடைய குறையையும் துருவி ஆராயாதீர்கள். எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம். எவ்வளவுதான் மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அஹாஜியாக இருந்தாலும், எத்தனை உமராக்களை செய்தாலும் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? அடுத்தவரை பற்றி நாம் சொல்ல சொன்னால் பல நூறு குறைகளை அடுத்தவர்களை பற்றி சொல்லுவோம். அவ்வளவு ஆராய்ச்சி, அடுத்தவர்களுடைய விஷயத்திலே அவ்வளவு ஆய்வு செய்கிறோம். இவனிடத்திலே இந்த குறையெல்லாம் இருக்கிறது. ஒரு தனி மனிதனை பற்றி சொல்ல சொன்னால் அவ்வளவு விஷயங்களை சொல்கிறோம். அதே நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், வலா தஜஸ்ஸஸு, துருவி ஆராயாதீர்கள். இதன் முடிவு என்னவாகும்? ஒரு மனிதனை பற்றி ஆய்வு செய்கிறோம், அவரிடத்திலே உள்ள குறையை பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய விளைவு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள். ஆனால் எப்பொழுதும் நம்மிடத்திலே புறம் பேசக்கூடிய அந்த பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அடுத்தவர்களை பற்றி நாம் ஆய்வு செய்வது நல்ல விஷயத்துக்காக வேண்டியல்ல. ஒரு மனிதனிடத்திலே 99 குறைகள் இருக்கிறது. ஒரு நல்லது இருந்தாலும், ஒரு நல்ல முஃமினுடைய பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், 99 குறை கண்ணுக்கு தெரியக்கூடாது. இருக்கக்கூடிய ஒன்று மட்டும், நல்லது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிய வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதை விடுத்துவிட்டு 99 நல்ல குணம் இருக்கிறது, ஒன்று மட்டும் தான் கெட்டது என்கிற பொழுது அந்த கெட்டதை மட்டும் பேசக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல நிறைய நபர்களிடத்தில். இது எங்கு போகும்? அதிகமாக புறம் பேசக்கூடியவர்களாக உலகத்திலே வாழ்வோம்.
எப்பொழுது பார்த்தாலும் யாரை பற்றியாவது குறை பேசுவோம். இது நல்லதல்ல என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது. வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅதா, அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராயாதீர்கள். இதனுடைய தீர்வு வலா யக்தப் பஅதுகும் பஅதா, இதனுடைய முடிவு எங்கு போகும்? அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதிலே போய் முடியும். அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது அவரை மையத்தாக, அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கும். ஒரு செத்த மனிதனுடைய மாமிசத்தை யாரும் சாப்பிட விரும்ப மாட்டோம். ஆனால் புறம் பேசுவது என்பது அப்படிதான் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கும். உங்களுடைய சகோதரர் இறந்து போய்விட்டார், அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக புறம் பேசுவதை பற்றி குர்ஆன் சொல்லும். யார் அடுத்தவர்களுடைய குறைகளை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பார்களோ அவர்களிடத்தில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம், அவர்களை பற்றி புறம் பேசவும் செய்வார்கள். பல மனிதர்கள் இப்படி இருப்பார்கள். பெரியார்கள் உதாரணம் சொல்கிறார்கள். நாம் சில நேரங்களிலே விருந்து கொடுப்பது உண்டு. அப்படி விருந்து கொடுக்கும் பொழுது மிக சிரமப்பட்டு விருந்துக்காக வேண்டி வரக்கூடியவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சிரமங்களை கொண்டு பல வகையான முயற்சிகளோடு, யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது, நாம் விருந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவு நல்லதாக இருக்க வேண்டும், நன்றாக இருந்தது என்பதாக சொல்ல வேண்டும் என்பதாக எல்லாம் ஒரு முயற்சி எடுத்து பல சிரமங்களை எடுத்து விருந்தோம்பல் கொடுத்து எவ்வளவுதான் நல்ல முறையிலே சமைத்து விருந்துகளை உணவுகளை தயார் செய்தாலும் அந்த விருந்தோம்பலிலே பலர்களும் இப்படி இருப்பார்கள். சாப்பிட்டு விட்டு சொல்லுவார்கள், உங்களுடைய விருந்து உணவு நன்றாக இருந்தது. ஆனால் சிலர்களுடைய பண்பாடு என்ன தெரியுமா? எவ்வளவுதான் நாம் சிரமப்பட்டு விருந்தோம்பல் செய்திருந்தாலும் மனித இயல்பு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். எல்லா உணவுகளும் சரியாக இருந்திருக்கும், ஏதாவது ஒரு உணவிலே குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடான உணவை மட்டுமே சொல்லி காண்பிப்பார்கள். இது மனித இயல்பு. இப்படி உலகத்திலே பல்வேறு நபர்கள் இருப்பார்கள். இதை மார்க்கம் விரும்பவில்லை, தடை செய்கிறது. யாருடைய குறையையும் நீங்கள் சொல்லாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே தொழுகையை சொல்லியிருக்கிறார்கள், நோன்பை சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆன் ஓதுவதை சொல்லியிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களிடத்தில் எதையும் சொன்னார்கள், உங்களிலே யாரும் என்னிடத்தில் வந்து அடுத்த தோழரை பற்றி குறை சொல்லாதீர்கள். சஹாபாக்களுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். உங்களிலே யாரும் என்னிடத்திலே வந்து இன்னொரு மனிதருடைய குறையை பற்றி சொல்லாதீர்கள். லா யுபல்லிகுனி அஹதுன் மின் அஸ்ஹாபி அன் அஹதின் ஷைஆ, என்னுடைய தோழர்களிலே யாரும் இன்னொருவரை பற்றி என்னிடத்திலே வந்து குறை சொல்லாதீர்கள். பலர்கள் இருப்பார்கள், நாம் பழகி கொண்டிருப்போம். யாராவது ஒருவரை பற்றி இவர் என்ன தப்பு செய்தார் தெரியுமா, ஏதாவது ஒரு பெரிய தவறை செய்திருப்பார், அல்லாஹ் அதை மறைத்திருப்பான். என் விபச்சாரம் கூட செய்திருக்கலாம், என் மோசடி கூட செய்திருக்கலாம், பெரிய அளவிலே ஏதாவது தவறு செய்திருக்கலாம். அந்த தவறு வேறு ஏதாவது ஊரிலே நடந்திருக்கலாம், ஆனால் மறைக்கப்பட்டிருக்கும். சிலர்கள் அதை வந்து ஊரிலே சொல்லி காண்பிப்பார்கள். இந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா, என்ன மோசடி செய்தான் தெரியுமா, தாடியெல்லாம் வைத்திருக்கிறான், பள்ளி வாசலுக்கு தொலை வருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை பற்றியும் யாரும் என்னிடத்தில் வந்து எதையும் சொல்லாதீர்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி என்னிடத்திலே சொல்லாதீர்கள். ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் அவரை பற்றி நல்ல எண்ணத்தோடு பார்க்க நான் விரும்புகிறேன். எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, ஈமானிலே பலகீனமான சஹாபி, கடைசி அந்தஸ்து உள்ள சஹாபி, யாராக இருந்தாலும் அவரை பற்றியும் ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பார்க்க விரும்புகிறேன். வஅன சலீமு ஸத்ரி, என்னுடைய உள்ளம் அவரை பார்க்கும் பொழுது தெளிவான உள்ளத்தோடு அவரை நான் பார்க்க விரும்புகிறேன். யாரையாவது பற்றி குறை சொல்லிவிட்டால் அவரை பற்றி நல்ல எண்ணத்தோடு பார்க்க தோணாது. ஒருவர் வந்து சொல்லி இருப்பார், அது வரைக்கும் அந்த மனிதரை பற்றி நல்ல சிந்தனையோடு இருந்து கொண்டிருப்போம். அவர் வந்து சொன்னதற்கு பிறகு அது உண்மையோ பொய்யோ தெரியாது.
ஆனால் யாரை பற்றி சொன்னாரோ அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு தவறான எண்ணத்தோடு பார்ப்போம். இது நல்ல பண்பாடல்ல. அடுத்தவர்களுடைய குறையை துருவி ஆராய்ந்து அடுத்தவர்களுடைய குறையை ஊரே சொல்லி கொண்டிருப்பது, அடுத்தவர்களிடத்திலே பரப்பி விடுவது, இது மார்க்கம் சொல்லக்கூடிய பண்பாடு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். எந்த இடத்திலையும் யாரையும் குறை சொன்னது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலேயும் மனிதர்களை மட்டுமல்ல, சஹாபாக்கள் ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்பு இவ்வளவு இருந்தது. சில நேரங்களிலே உண்ண அமருவார்கள், அந்த உணவு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த உணவிலே ஏதாவது குறை இருக்கலாம். அந்த உணவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிருந்து சொல்ல மாட்டார்கள், இந்த உணவிலே உப்பு குறைவாக இருக்கிறது, காரம் குறைவாக இருக்கிறது, சுவை குறைவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருக்க முடியாது. மஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுது கூட, ஒரு முறை கூட உணவை கூட குறை சொன்னது கிடையாது. நபியினுடைய பண்பாடு என்ன தெரியுமா? விரும்பினால் நல்ல முறையிலே சாப்பிடுவார்கள். ஏதாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் உண்பதை குறைத்து கொள்வார்கள், அவ்வளவுதான். அதை வேண்டாம் என்பதாக அப்படியே லேசாக ஒதுக்கி விடுவார்கள். இந்த உணவிலே இந்த குறை இருக்கிறது, இந்த உணவிலே இந்த குறை இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் கூட பார்க்க முடியாது. ஒரு ஹதீஸ் கிதாபில் கூட ஒரு வரி கூட பார்க்க முடியாது. உணவை கூட குறை சொன்னது கிடையாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உயிரினத்தை கூட குறை சொன்னது கிடையாது என்று சொன்னால், உலகத்திலே மனித சமுதாயம், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் பழகும் பொழுது யாரை பற்றியும் குறை சொன்னது கிடையாது. தஹஜ்ஜுத்தை இபாதத் என்பதாக நினைக்கிறோம், ஹஜ்ஜை மிகப்பெரிய இபாதத் என்பதாக நினைக்கிறோம், குர்ஆன் ஓதுவதை மிகப்பெரிய இபாதத் என்பதாக நினைக்கிறோம், திக்ர் செய்வதை மிகப்பெரிய இபாதத் என்பதாக நினைக்கிறோம். ஒரு சஹாபி குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா சஹாபாக்களும் உடன் அமர்ந்திருக்கும் பொழுது மஸ்ஜிதுன் நபவியிலே பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். உடன் சுற்றி சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இப்பொழுது ஒரு தோழர் வருவார், அவர் சொர்க்கவாதி. இப்பொழுது ஒரு நபர் வருவார், அவர் சொர்க்கவாதி. எல்லா சஹாபாக்களும் பார்த்தார்கள் யார் வருகிறார்கள் என்பதாக. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி மிக்க அமைதியோடு பணிவோடு ஒது செய்துவிட்டு தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு தோழர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார். எல்லா சஹாபாக்களும் அந்த தோழரைத்தான் பார்த்தார்கள். இது முதல் நாள் நடந்த விஷயம். இது இரண்டாவது நாளும் இதை போன்றே நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. இரண்டாவது நாளும் பார்த்தார்கள், அதே தோழர் உது செய்துவிட்டு அதே நிலையிலே தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து கொண்டிருந்தார். மூன்றாவது நாளும் இதே வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. 3 நாட்கள் நபியினுடைய வார்த்தை. நபி சாட்சி சொல்கிறார்கள், இந்த மனிதர் சொர்க்கவாதி. ஒரே மனிதர் குறித்து 3 நாளும் சொல்லுகிறார்கள், இவர் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர், இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி. அங்கிருந்த ஒரு சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபி அவர்கள் இந்த தோழரை பார்த்து, நபி சுவனத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ மிகப்பெரிய ஒரு அமலை செய்கிறார். அவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது, அந்த அமலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக இவராக உள்ளத்திலே நினைத்து கொண்டு பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலிருந்து எழுந்திருக்கிறார். அந்த சஹாபிக்கு பின்னால் போய் அவரிடத்திலே சொன்னார், குடும்பத்திலே சின்ன பிரச்சனை, ஒரு 3 நாள் உங்களுடைய வீட்டிலே நான் தங்கிக் கொள்கிறேன். யாரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்களோ அவர்களிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்திலே சிறிய பிரச்சனை, ஒரு 3 நாட்கள் நான் குடும்பத்திலே தங்க முடியாது, என்னுடைய வீட்டிலே தங்க முடியாது, உங்களுடைய வீட்டிலே தங்கிக் கொள்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லி அந்த சஹாபி என்னுடைய வீட்டிலே தங்குகிறார்கள். 3 நாளும் அந்த சஹாபி என்ன அமல் செய்கிறார்,
எந்த அமலை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்கள்? பகலெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார், இரவெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், எந்த அமலும் இவருடைய கண்ணுக்கு பெரியதாக படவில்லை. தஹஜ்ஜுத் எல்லா சஹாபாக்களும் தொழுவார்கள், எல்லா சஹாபாக்களும் இஷ்ராக் தொழுவார்கள், எல்லா சஹாபாக்களும் லுஹா தொழுவார்கள், எல்லா சஹாபாக்களும் இமாம் ஜமாத்தோடு தொழுவார்கள். எல்லா சஹாபாக்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு தானே இவரிடத்திலும் இருக்கிறது. இவர் என்ன பெரிய அமலை செய்து விட்டார்? இவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக சொல்கிறார். எல்லா வணக்கமும் எந்த சஹாபாக்களிடத்திலே, மற்ற சஹாபாக்களிடத்தில் என்ன அமல்கள் இருந்ததோ அதே அமல் தான் இருந்தது. 3 நாளுக்கு பிறகு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் உங்களை பற்றி நீங்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக சொன்னார்கள். உங்களிடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டித்தான் உங்களுடைய வீட்டிலே 3 நாட்கள் தங்கினேன். அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் எந்த அமலும் கிடையாது. நீங்கள் என்ன தஹஜ்ஜுத் தொழுகிறீர்களோ அதைத்தான் நானும் தொழுகிறேன், நீங்கள் என்ன நோன்பு வைக்கிறீர்களோ அதைத்தான் நான் நோன்பு வைக்கிறேன், நீங்க என்ன குர்ஆன் ஓதுகிறீர்களோ அதைத்தான் நானும் குர்ஆன் ஓதுகிறேன். எந்த வணக்க வழிபாடுலையும் வித்தியாசம் கிடையாது. அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை பார்த்து புகழ்ந்து, இவர் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக சொல்வதற்கு என்ன அமல் இருந்தது? ஒரே ஒரு அமல் பெருமக்களே, சாதாரணமான அமல் அல்ல அது. அந்த சஹாபி இடத்துல 3 நாள் தங்கியதிலே அந்த சஹாபி பார்த்து கொண்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான். 3 நாளும் யாரை பற்றியும் அவர் பேச மாட்டார். அடுத்த மனிதர்களை பற்றி இவர் இப்படி மோசமானவர், இவருடைய குடும்பம் இப்படி மோசமானது என்பதாக எந்த வார்த்தையையும் அந்த சஹாபியினிடத்திலே பார்க்க முடியவில்லை. அதை அப்படியே சொல்லி காண்பிக்கிறார். உங்களிடத்தில் நான் பார்த்தது இது மட்டும்தான், நீங்கள் யாரை பற்றியும் எதுவும் பேசுவது கிடையாது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நாம் 2 பேர் 3 பேர் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் 3வது நபர் எழுந்திருத்து போய்விட்டால் 2 பேரும் சேர்ந்து எழுந்திருத்து சென்ற 3வது பற்றி புறம் பேசுவோம், அவருடைய குறையை பேசுவோம். ஆனால் அந்த சஹாபியினிடத்தில் யாரை பற்றியும் பேசக்கூடிய பழக்கம் கிடையாது. அந்த சஹாபி இடத்துல சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா யாருக்காவது நலவை கொடுத்தால் வியாபாரத்தில் பரக்கத்து செய்கிறான், பொருளாதார பரக்கத், நல்ல மனைவியை தருகிறான், குழந்தை பாக்கியத்தை தருகிறான், நல்ல வீடுகளை அல்லாஹ் தருகிறான். இதையெல்லாம் பார்த்து ஒரு காலம் நான் பொறாமைப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் அவனுக்கு வீடு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு லட்சத்தை தருகிறான், அல்லாஹ் அவனுக்கு இந்த உலக பாக்கியத்தை தருகிறான். ஒரு காலம் யாரையும் பார்த்து நான் பொறாமைப்பட்டது கிடையாது, யாரை பற்றியும் புறம் பேசியதும் கிடையாது என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொன்ன பொழுது, இந்த குணம்தான் மிகப்பெரிய குணம், இது சாதாரணமான விஷயம் அல்ல, எல்லோராலும் இப்படி இருக்க முடியாது, அடுத்தவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இந்த பண்புக்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் என்ற தகவலை அந்த சஹாபி அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், தொழுகையை வணக்கமாக நினைக்கிறோம், குர்ஆன் ஓதுவதை வணக்கமாக நினைப்பது போல யாரையும் பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய வணக்கம். அது போன்ற நல்ல பண்பாடுகள் தான் நாளை தராசுடைய தட்டிலே மிக மிக எடை கனமானதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நம்முடைய வணக்கங்களை சரி செய்வதை போல நம்முடைய நல்ல பண்பாடுகளையும் சரி செய்ய வேண்டும். நம்முடைய வணக்கங்களுக்கு இல்லாத கனம் அதிகமாக தராசிலே நாளை மறுமை நாளிலே நம்முடைய நல்ல பண்பாடுகளுக்கு உண்டு என்பது விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், இன் அஸ்கல ஷைஇன் யுதஉ ஃபில் மீசானில் முஃமின் அல் ஹுலுகுல் ஹஸனு, ஒரு மூமினுடைய தராசிலே மிக அதிக எடை உள்ளது அவருடைய நல்ல பண்பாடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உலகத்திலே அமல் செய்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இப்படி இருக்க வேண்டும், உலகத்திலே நான் யாருக்கு உதவி செய்கிறேனோ இல்லையோ, யாருக்கும் உபத்திரம் செய்ய மாட்டேன், யாருக்கு நல்லது செய்கிறேனோ இல்லையோ,
யாருக்கும் கெடுதி செய்ய மாட்டேன் என்ற லட்சியத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் இந்த பண்பாடு அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும். இதை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு